சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொண்டு வருகிறது. இதனால் இந்த திட்டத்தில் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு மாதம் ரூபாய் 1000 கொடுக்கிறது. அந்த வகையில் ஒரு சிலருக்கு மட்டும் அரசு இதில் இருந்து விலக்கு கொடுத்திருக்கிறது. அந்த குடும்பங்களில் உள்ளவர்கள் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெற்று கொண்டாலும் அந்த பயனாளியை தவிர குடும்பத்தில் உள்ள மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதே சமயம் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினர் இத்தகைய பலனை பெற்றுக் கொள்ள முடியும். அதாவது இதில் விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து மாதம் ரூபாய் 2000 பெறுவார்கள். ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினருக்கும் அரசு விதிவிலக்கு கொடுத்திருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலும் இவர்கள் பலன் பெற முடியும். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.